ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற விலைக்கு தங்கம் வாங்கலாமா? இங்க இருந்து இன்னும் ரேட்டு கூடுமா ஆர் பெருசா விலக போதா? இதான் ஒரு முக்கியமான கேள்வி. முதல் பாயிண்ட், தங்கம் உங்களோட பர்சனல் யூஸுக்கு வாங்குறீங்க. நான் என்னோட மனைவிக்கோ என்னோட அம்மாவுக்கோ என்னோட பிள்ளைக்கோ நான் நகையை வாங்குறேன் அப்படின்னா நீங்க என்ன ரேட்டை என்னைக்குமே பார்க்கவே பார்க்காதீங்க. உங்ககிட்ட என்னைக்கு வாங்குறதுக்கு பணம் இருக்கோ வாங்கிருங்க, ரைட்? ஏன்னா இதை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே விலை இறங்கும் வாங்குவோம் நினைச்சவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் வாங்காம தான் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அதனால உங்களால நகை வாங்குறதுக்கு என்ன பணம் இருக்கோ ஏதோ ஒண்ணு வாங்கிருங்க. சோ அதை தள்ளி போடாதீங்க. ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் நகை வாங்குறேன், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இடத்துல நான் நகை தங்கமா வாங்கி வச்சா எனக்கு ரேட்டு கூடும் போது எனக்கு அதுல ஏதோ லாபம் இருக்குமா அப்படின்னு வாங்குறீங்க அப்படின்னா அங்கதான் நீங்க இந்த அனாலிசிஸ பண்ணணும். ஏன் இப்போ தங்க விலை கடந்த ஒரு 2 வருடங்களா ரொம்ப பெரிய லெவல்ல ஏறி இருக்கு அப்படின்னா அதுதான் ஒரு 3-4 பாயிண்ட் மேஜரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. உலக அளவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது, போர் பிரச்சனைகளோ, இந்த ட்ரம்ப் அவங்க எல்லா நாட்டுக்கும் எதிராக டாரிஃப் அப்படின்னு அதிகமான டாக்ஸ் இதெல்லாம் போடும் போது தொழில் என்ன ஆகும்? அடுத்து ஒருவேளை 2-3 நாடுகள் நடுவில் ஒரு போர் வந்தா என்ன ஆகும்? க்ரூட் ஆயில் மாதிரி முக்கியமான பொருட்கள் விலை பயங்கரமா ஏறுச்சுன்னா என்ன ஆகும்? இதுதான் அன்சர்டனிட்டி. அப்படி நடக்கும் போது பொதுவாவே பணம் தங்கத்துக்குள்ளதான் முதலீடா போகும், ரைட்? அதே மாதிரிதான் சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நான் மத்த இடத்துல எனக்கு இன்வெஸ்ட் பண்றதை விட நான் ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல கிரிப்டோ கரன்சிலயோ இல்ல ரியல் எஸ்டேட்லயோ இந்த மாதிரி எதுல போடுறதை விட எனக்கு அதுல எல்லாம் எனக்கு ஒரு உத்தரவாதமா எனக்கு லாபம் வரல, அதனால நான் தங்கத்துல சேஃபா போடுறேன் அப்படிங்கறத சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். சோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால தொடர்ந்து பணம் உலகளாவிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்கத்துல சேஃபா இருக்கட்டும்னு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் மூணாவதா பொருளாதார சரிவு, அதாவது ரிசெஷன், ஸ்லோ டவுன் இதெல்லாம் சொல்லுவாங்க. சோ நான் எத்தனையோ கம்பெனிகள், நமக்கு கார்பரேட் கம்பெனிகள் இருக்குல்ல, இந்த கார்பரேட் கம்பெனிகளோட லாபம் குறையும் போது எதிர்பார்த்த லாபம் வரலை அப்படிங்கும் போது அந்த பங்குகள் ஷேர்ஸ் ரேட்டு கூடாது. சோ அப்ப அவங்களுமே எனக்கே லாபம் வரல என்னோட பிசினஸ்ல அப்படிங்கும் போது நான் ஒரு 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கிறேன், இதை போய் நான் இன்னைக்கு ஒரு மிஷின்லயோ ஒரு இடத்துலயோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பில்டிங் கட்டி நான் அடுத்து பிசினஸ் பண்ணி நான் சேர்க்கறதை விட இந்த பணத்தை இப்போதைக்கு சேஃபா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பொருளாதார மந்த நிலை வரும்போதுமே பொதுவா உலகளாவ எல்லாருமே தங்கத்துல மறுபடியும் பார்க் பண்ணுவாங்க. சோ இந்த ரீசன்ஸ்னாலதான் இப்போ தங்கம் மீண்டும் மீண்டும் ரேட் கூடிக்கிட்டே இருக்கு. இது இன்னமும் மேல கூட போகுதா? இன்னும் அடுத்து வர வருடங்களில் தங்க விலை இப்ப இருக்கிறத விட பல மடங்கு மேல போகுமா அப்படின்னா நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்ப சால்வ் ஆகுதோ அப்பதான் தங்கம் இறங்கும், ரைட்? சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் போர் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு, ரைட்? அண்ட் ட்ரம்போட டாரிஃப் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலை. அவர் எப்பனாலும் இன்னும் மறுபடியும் அடுத்து இன்னும் 2 வருஷத்துக்குள்ள மறுபடியும் மற்ற நாடுகளோட இந்த ஒப்பந்தம் போடல, ட்ரேட் டீல் பண்ணல அப்படின்னா டாரிஃப் போடுவேன்னு அச்சுறுத்தும் போது எல்லாமே தங்கம் விலை மறுபடியும் மேல போய்கிட்டு தான் இருக்கும். சோ இந்த 3 ப்ராப்ளமுமே, அன்சர்டனிட்டி ஆர் சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்லோ டவுன், இது 3மே எப்ப சால்வ் ஆகுதோ அப்போ பெரிய லெவல்ல தங்க விலை கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ என்னோட பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க தங்கத்துல போய் இப்ப முதலீடு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணாம இருக்க வேண்டாம், கொஞ்சம் ரிஸ்க் தாராளமா எடுக்கலாம். எப்ப எல்லாம் ஒரு டிப் ஒரு 5-6% கரெக்ஷன் எப்ப எல்லாம் தங்க விலையில வருதோ அந்த இடத்துல நீங்க ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாவோ இந்த பீஸ் வாங்குறது இந்த மாதிரி பண்ணும் போது நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஆஸ் லாங் அஸ் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு திரும்ப அடுத்து நீங்க வாங்கி ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல எப்பனாலும் மறுபடியும் ரேட் கூட தான் செய்யும். சோ எப்போ ஒரு போர் முடியுது இந்த பொருளாதார சரிவு எல்லாம் சரியாகி கார்பரேட் கம்பெனிகள் எல்லாம் நல்ல லாபத்துக்கு போயிட்டாங்க, ஒருவேளை ட்ரம்போட பவர் 2028 முடியுதா, அதுக்கப்புறம் வேற ஒரு பிரசிடென்ட் தன்னோட ட்ரம்ப் மாதிரி இல்லாம அவர் நார்மலா பிசினஸுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாரு, மற்ற நாடுகளோட சுமூகமா போறாரு, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும் போது அப்போ பெரிய லெவல்ல தங்கம் ரேட் கிராஷ் ஆகும். அண்ட் முக்கியம், இந்தியால அப்ப கூட கரெக்ஷன் வருமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்தியால மட்டுமே தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு மேஜரான காரணம் டாலர் வெர்சஸ் ருப்பி கன்வர்ஷன். சோ தங்க விலை இடையில 10 வருஷம்லாம் இன்டர்நேஷனல் ரேட் ஏறாம இருந்திருக்கு, இறங்கி இருந்திருக்கு. ஆனா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் தங்க விலை மறுபடியும் மேலதான் போகும். ஏன்னா டாலர் ரேட் ஒரு டாலருக்கு 30 ரூபா இருந்தது, 35 இருந்தது, 50, 60, இன்னைக்கு 91 ரூபாய் இருக்கு. சோ
என்னைக்கு ஒருவேளை இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலா, அதாவது டாலருக்கு ஈக்குவலா நம்மளோட ருப்பி வந்து உலக நாடுகள்ல வர்த்தகத்துக்கு யூஸ் ஆகப்படுது, அன்னைக்கு ஒரு டாலருக்கு 50 ரூபாய் 40 ரூபாய் அப்படின்னு குறையும் போது பெரிய லெவல்ல இந்தியால மட்டுமே தங்க விலை கிராஷ் ஆகும். சரியா? சோ இதுக்கு எல்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்துல நடந்துருமா சார், 2 வருஷத்துல நடந்துருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி இன்னொரு 2-3 வருஷத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால திரும்ப திரும்ப வந்து முதலீடுகள் தங்கத்துக்குள்ள போக தான் செய்யும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் போது தங்கம் பெரிய லெவல்ல இறங்கும். பட் சில்வர்ல போடலாமா அப்படின்னா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன்.